அடுத்து நம்மிடையே சொற்பொழிவாற்றுவதற்காக அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரியின் தலைமை ஆசிரியர் மௌலானா எம் வாசிம்கான் ஹசனி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். எல்லா புகழும் ஏகிரனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீஇன்கள், தபா தபீஇன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய். அன்பார்ந்த உறவுகளே, மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி வனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுவார்களோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் நாளை சொர்க்கத்தில் ஒரு அழகிய வீட்டை கட்டுகிறான் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி தனது உழைப்பை ஏற்படுத்தினார்களோ, ஜமாத்தார்கள், கட்டிட கமிட்டி போன்று அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் உயர்ந்த ஒரு மாளிகையை தந்துரல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், உங்களிடத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி எனது இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். தூய்மையான உள்ளம் கொண்டவர் யார் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, மனிதர்களுடைய குறைகள் தெரிந்தும் யார் அதை பரப்பாமல், அதை பற்றி பேசாமல் அதை மறைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் தூய்மையான உள்ளமுடையவர். அன்பார்ந்தவர்களே, அதிகமான மனிதர்களுடைய குணம் என்ன? ஒருவனுடைய எத்தனையோ நல்ல விஷயங்களை கண்ணால் பார்ப்பார்கள், ஆனால் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டார்கள். ஆனால் எத்தனையோ நல்லதை செய்த அந்த மனிதனுடைய ஒரு குறை தென்பட்டால் அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள், பரப்பிக்கொண்டே இருப்பார்கள். ஆக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குணத்திலேயே ஆக மோசமான ஒரு குணம் குறைகளை பரப்பக்கூடிய ஒரு குணம். அன்பார்ந்தவர்களே, இறைவன் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்வான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் பாவங்களை விட்டு தனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை நினைக்கிறான், அதில் உறுதி கொள்கிறான், அதை செய்வதற்காக வேண்டிய இடங்களை அவன் தேர்வு செய்கிறான். இதுவெல்லாம் என்ன? நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியாமல் இருக்க போகிறதா என்ன? நாம் நினைப்பது, நாம் செய்வது அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஏன் அந்த தவறை மனிதன் செய்யும் பொழுது அந்த மனிதனுடைய தலையில் இறைவனால் இடியை இறக்க முடியாதா? அல்லது அந்த மனிதன் செய்த தவறனுடைய அடையாளமாக அவனுடைய உடம்பிலிருந்து ஒரு துர்வாடையை இறைவன் ஏற்படுத்த முடியாதா? அப்படி ஏற்படுத்தினால் என்ன நடக்கும்? அன்பார்ந்தவர்களே, யாரிடமும் நாம் முகம் கொடுத்து பேச முடியாது, யாரிடமும் நாம் அவர்களிடத்தில் நல்ல முறையில் பார்க்க முடியாது. இந்த சமூகத்தினுடைய அந்த நிலைப்பாடை குலைந்து விடும். ஆக இறைவன் மறைக்கிறான், இறைவன் மனிதனுடைய குறைகளை மறைக்கிறான். அதைத்தான் மார்க்கம் விரும்புகிறது. இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ஹய்யுன் சித்தீருன் வஹிப்புல் ஹயா வஸத்ர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெட்கமுடையவன், குறைகளை மறைப்பவன். வெட்கத்தை விரும்புகிறான், குறைகளை மறைப்பதை விரும்புகிறான். அன்பார்ந்தவர்களே, நாம் குறைகளை மறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது ஒரு அடியானுடைய குறைகள் அதிகமாகுமோ, வரம்பு மீறி ஒரு மனிதன் செல்வானோ, அப்பொழுது இறைவன் அவன் குறையை வெளிப்படுத்துவான், கேவலப்படுத்தி விடுவான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டம், ஒரு மனிதர் திருடிவிட்டார், குற்றங்கள் நிரூபிக்கப்படுகிறது, கை வெட்டப்பட வேண்டும். அவர் வந்து நிற்கிறார் உமருக்கு முன்னால், ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் சொல்கிறார், உமர் அவர்களே, இதுதான் என்னுடைய முதல் திருட்டு, என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், கதப்த, நீ பொய் சொல்கிறாய், இது முதல் திருட்டு அல்ல என்று சொன்னவுடன் அந்த மனிதர் சொன்னார், என்ன உமரே,
மறைவான ஞானம் என்ன உங்களுக்கு இருக்கிறதா? நான் தான் முதல் திருட்டு என்று சொல்கிறேனே என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நீ முதல் தடவை திருடி இருந்தால் இறைவன் உன்னை காமித்து கொடுத்திருக்க மாட்டான், உன்னை இப்படி கேவலப்படுத்தியிருக்க மாட்டான், இது உனது முதல் திருட்டல்ல என்று சொல்லி அவருடைய கரம் வெட்டப்படுகிறது. அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு தஆலா இந்த மனிதரை தனியாக சந்திக்கிறார்கள். உனது கரம் வெட்டப்படுவதற்கு முன்னால் இது உனது முதல் திருட்டல்ல என்று சொன்னாயே, அது உண்மையா? இது முதல் திருட்டு என்று சொன்னாயே, அது உண்மையா? இதற்கு முன்னால் திருடியதே இல்லையா என்று சொல்லும் பொழுது, இல்லை அலி அவர்களே, இது எனது 21வது திருட்டு என்று சொன்னவுடன் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், சதக உமர். உமர் அவர்கள் உண்மையைத்தான் சொன்னார்கள். உமர் அவர்கள் உண்மையைத்தான் சொன்னார்கள். அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, இறந்து போனவரை குளிப்பாட்டப்படும் பொழுதுமே கூட அவர்களுடைய குறைகள் மறைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது இஸ்லாமிய மார்க்கம். அதனால்தான் இறந்தவரை குளிப்பாட்டப்படும் பொழுது 3 அல்லது 4 நபர்களுக்கு மேல் அங்கு கூடி நிற்க கூடாது. ஏன்? அப்படி உடலில் ஏதாவது குறைகளை கண்டால் கூட்டமாக நின்றால் அந்த ஜனாசாவினுடைய இறந்தவருடைய உடலினுடைய குறைகளை பற்றி மக்களிடத்திலே பரப்பி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி அந்த அளவுக்கு மார்க்கம் மிக பக்குவமாக எடுத்து சொல்கிறது. இறந்தவர்களை குளிப்பாட்டும் பொழுது அவர்களுடைய குறைகளை மறைப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மை இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கஸ்ஸல மையத்தன் ஃபஅத்தா ஃபீஹில் அமானா ஃபலம் யுஃப்ஷி அலைஹி மா யகூனு மின்ஹு இன்த ذلك خرج من ذنوبه كيوم ولدته امه. இந்த செய்தி ஆச்சரியமாக இருக்கும். ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய ஒருவர் அதனுடைய அமானத்தை பேணி அதனுடைய உடலுடைய குறைகளை எல்லாம் மறைத்து அதை பற்றி வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே அதை புதைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், தனது தாய் பெற்றெடுக்கும் பொழுது அந்த பச்சிலம் குழந்தை எப்படி எந்த விதமான பாவமும் இல்லாமல் பிறக்கிறதோ அதே போன்றவர் ஆகிவிடுவார். நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஹஜ்ஜி போயிட்டு வந்தாக்கா பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதற்கும் இருக்கிறது. இறந்தவருடைய குறையை மறைப்பவர்கள், அதனுடைய அமானத்தை பேணக்கூடியவர்களுக்கு மார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை சொல்லுகிறது. அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, குறைகளை மறைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதன் மூலியமாக நாளை மறுமையில் மிகப்பெரிய விஷயத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை ஷுரஹ்பீல் என்ற ஒரு சஹாபியை ஒரு குழுவுக்கு தலைமையாக நியமித்து ஒரு ஊருக்கு அனுப்புகிறார்கள். அவர் அந்த ஊருக்கு செல்லும் பொழுது அதிகமான அழகிய பெண்களையும் மதுபானத்தையும் பார்க்கிறார். பார்த்தவுடன் தனது சக தோழரிடத்தில் இந்த ஷுரஹ்பீல் அவர்கள் சொன்னார்கள், யாராவது இந்த இடத்தில் நீங்கள் தவறு செய்தால், ஏன் இங்கு நிறைய ஹராமான விஷயங்கள், தவறுக்கான வழிகள் அதிகமாக காணப்படுகிறது, அப்படி யாராவது நீங்கள் தவறு செய்து விட்டால் நீங்கள் என்னிடத்தில் சொல்லி உங்களுக்கான தண்டனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய தண்டனையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு போகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவரை அழைத்து சொன்னார்கள், ஷுரஹ்பீல் அவர்களை ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து சொன்னார்கள், என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறையை மறைக்க சொல்கிறான், நீ அந்த திரையை நீ கிழிக்க விரும்புகிறாயா? யாராவது பாவம் செய்திருப்பார்கள் என்று சொன்னால், குறை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே சொல்லி அல்லாஹ்விடத்திலே மன்றாட சொல், அல்லாஹ்விடத்திலே இறைவனிடத்திலே பாவமன்னிப்பு கேட்க சொல், அதை விட்டு விட்டு வெளிப்படுத்த சொல்கிறாயே என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா கண்டித்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு மார்க்க அறிஞரிடத்திலே கேட்கப்பட்டது, கைஃப அஸ்பஹ்த, எப்படி நீங்கள் இந்த காலை பொழுதை நீங்கள் அடைந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு 2 விஷயங்களை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். ஒன்று, நான் காலை பொழுதை அடையும் பொழுது நான் ஆரோக்கியமானதாக அடைந்தேன். 2வது, என் குறைகள் மறைக்கப்பட்டதாக நான் இந்த காலை பொழுதை அடைந்திருக்கிறேன். எதற்கு நான் நன்றி செலுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் எனது குறைகள் வெளிப்பட்ட வண்ணமாக மக்களுக்கு தெரிந்த வண்ணமாக நான் வந்திருந்தேன் என்று சொன்னால் மக்கள் என்னை மதிக்க மாட்டார்கள், மக்களிடத்திலே முகம் கொடுத்து பேச மாட்டார்கள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, அரபியில் அழகான ஒரு விஷயம் சொல்வார்கள், உயூபுன் நாசி துத்துவா வலா துருவா, மக்களுடைய குறைகள் மறைக்கப்பட வேண்டுமே தவிர அது பேசி அது பரப்பப்படக்கூடியதல்ல. அந்த அடிப்படையில் நாம் மக்களுடைய நமது சக நண்பர்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும், அதை வெளிப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்தி விடக்கூடாது, அவருடைய கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும்.
அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சக இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்றால், யார் ஒருவன் மது அருந்தவில்லையோ அவன் ஆண்மகனே இல்லை என்று பேசுகிறார்கள். தான் செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் ரீல்ஸ் என்ற மோகத்தில் வெளிப்படுத்தி அதில் அவர்கள் தன்னுடைய கண்ணியத்தை தேடுகிறார்கள். இது ஆகப்பெரிய கேவலத்தை ஏற்படுத்தக்கூடியது. அன்பார்ந்தவர்களே, குறை என்பது மறைக்கப்படக்கூடியது, அது மன்னிக்கப்பட வேண்டும். அது மன்னிக்கப்பட்டு அவர்களிடத்திலே நாம் தவறுகளை உணர்த்தப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சக நண்பர்களுடைய தோழர்களுடைய குறைகளை மன்னிப்போம், அவர்களை மதிப்போம், அவர்களை குறைகளை விட்டு அவர்கள் வெளிவருவதற்கான வழிகள் நாம் செய்வோம். அந்த அடிப்படையில் நாம் அனைவர்களையும் நல்ல புன்முறுவலோடு பார்க்கக்கூடிய மக்களாக, பாவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்களாக, சக மனிதர்களுடைய குறைகளை மன்னித்து அதை பரப்பாமல் அதை மன்னித்து விடக்கூடியவர்களாக, அவர்களை இறைவனின் பக்கம் திருப்பக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். எப்படி இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாம் ஒற்றுமையாக கைகோர்த்து நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் இறைவன் ஆக்குரல வேண்டும். நம் அனைவருக்கும் இறைவன் நேர்வழியை திறந்துவிட்டு நேர்வழியில் நடைபோடக்கூடிய மக்களாக, நம் அனைவரையும் இந்த ஒற்றுமையோடு கைகோர்த்து நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கியருள்வானாக என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மஇந்தி வஇன் முந்தல்லாஹு குலி குலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் அஸ்தக்ஃபிரு அன்னி வன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.